வியூவர்ஸ், உங்களுக்கு ஸ்ட்ரோக்கை பற்றி தெரியுமா? ஸ்ட்ரோக் வந்துட்டு தமிழில் பக்கவாதம் அப்படின்னு சொல்லுவோம். இது எதனால் நடக்குது அப்படின்னா, நம்ம பிரெயினுக்கு சப்ளை பண்ணுற பிளட் வெசலில் சடனாக ஒரு கிளாட் வந்துட்டு பிளட் வெசலில் அப்ஸ்ட்ரக்ஷன் பண்ணனாவோ அல்லது ப்ளீடிங் ஆனாவோ நமக்கு ஸ்ட்ரோக் வரும். இந்த ஸ்ட்ரோக் வரத்துக்கான காரணம் என்னென்ன இருக்குது அப்படின்னா, அவங்களுக்கு வந்து அன்கண்ட்ரோல்டாக ஹைப்பர் டென்ஷன், அதுமாதிரி ரத்த அழுத்தம் இருக்குது, டயபெட்டிஸ் அவங்களுக்கு இருக்குது, ஸ்மோக் பண்ணுறாங்க, ஆல்கஹால் கன்சம்ப்ஷன் பண்ணுறாங்க, இல்லைன்னா ஆல்ரெடி ஃபேமிலி ஹிஸ்ட்ரி முன்னாடி யாருக்காவது அவங்க வீட்டில் ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருக்குது, இல்லை ரொம்ப ஒபேஸாக இருக்காங்க, அவங்களுக்கு கொழுப்புச்சத்தை வந்து பாடியில் அதிகமாக இருக்குது, இல்லைன்னா வந்து பார்த்தோன்னா ஏதாவது ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி கண்டிஷன்ஸில் அவங்களுக்கு ஸ்ட்ரோக் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. இது இல்லாமல் அடிஷ்னலாக வந்துட்டு அவங்களுக்கு ஏதாவது கார்டியக் ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்னாலுமே ஸ்ட்ரோக் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. இதுக்கான சிம்டம்ஸ்லாம் என்னென்ன இருக்கும் அப்படின்னா வந்து பார்த்தோன்னா, அவங்களோட கை கால்லாம் வந்து பார்த்தோன்னா ரொம்ப தூக்க முடியாது, ரொம்ப வந்துட்டு வீக்காக இருப்பாங்க. ஃபேஸில் வந்து பார்த்தோன்னா அவங்களோட மசில்ஸுமே வந்து பார்த்தோன்னா ரொம்ப வீக்காக இருக்கும், சென்சேஷன் தெரியாது. மவுத் வந்து பார்த்தோன்னா அவங்களால பேச முடியாது, ஒரு பக்கமாக வந்து பார்த்தோன்னா மவுத் வந்துட்டு டீவியேஷன் ஆயிரும். தென் ஐ வந்து பார்த்தோன்னா மங்கலாக இருக்கும், சரியாக கண்ணும் மூட முடியாது. கோமா டெத்து வரைக்கும் சிவியாரிட்டி வந்து பார்த்தோம்னா சேஞ்ச் ஆகும். இதோட கண்டினியூஷன் நெக்ஸ்ட் பார்ப்போம். இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸ் எதாவது இருந்தால் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான மெடிக்கல் கண்டென்ட்டுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.